மாங்கனி பால் பழம் சர்க்கரை மாங்கனி அடைப்பேன் அடைக்கலமா திமி திமி திந்திமி தோ திகடு தாத்திமி திமி திந்திமி செந்தூர் நகரில் வாழும் சிவசண்முகா சிவனாரருளாலே அமரர்கள் சிறை மீட்ட சிவனாரருளாலே அமரர்கள் சிறை மீட்ட என் திருச்செந்தூர் வேல் முருகா குணமுடன் படிக்க வைத்தார் இந்த வில்லிசையை குணமுடன் படிக்க வைத்தார் குருவாம் புலவனாம் வில்லிசை தாளம் குணமுடன் படிக்க வைத்தார் எங்களாரு பேரை குணமுடன் படிக்க வைத்தார் யாரு பேரையே கோமலம் பொருந்திய பல சுப்பிரமணியம் கோமலம் பொருந்திய பல சுப்பிரமணியம் ஒரு பாதம் துணை நமக்கு குருபரனை வெற்றி வேலா குருபரன வெற்றி வேலா கொண்டல் வண்ணன் மால் மாறுகா அமரர் சிறையாறு தபாலா அமரர் சிறையாறு தபாலா வேல் முருகா
தேவன் சீன புவனமெல்லாம் கூறுவேனே நானுவான் கூறுவேனே அப்பா குற்றம் குறை அணுகிடாமல் மாரியம்மா எனக்கருள வேணும் அம்மா தாயே அம்மா சிவசத்திய சிந்தையில வந்தருள்வாய் வனபத்ரகாளி அம்மா வனபத்ரகாளி அம்மா வாக்கில் வந்து அருள்புரி அவன் சுடலை கதைகள் பாட மாயாண்டி கதைகள் பாட சிவல பெரி சுடலையோ ஒய்காட்டு சுடலையோ செவராம்பேட்ட சுடலையா உன்புகளை நாங்கள் பாட உன்புகளை நாங்கள் பாட புகழ் பெரிய கொடுக்க வேணும் கதைகள் பாட எடுத்த கதை இசைகள் பாட இசைவாணியை அருள்புரி தொடர்ந்த கதை நாங்கள் பாட தொடர்ந்த கதை நாங்கள் பாட தோன்றி வயத்தோனை அருள்புரி வந்த மாயாண்டி சிவல பெரி சுடலையோ செவராம்பேட்ட சுடலைச மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேலையில அரும மகன் சுடலையோ தொட்டில தூங்கும் பிள்ளை பதறி முழிச்சிட்டான் பயத்து பசி வந்துடுத பசி பொறுக்க முடியாம அம்மான அவயம் போட்டா அம்மான அவயம் போட்டா அவன் தாயினே சத்தம் போட்ட தானவயம் போடும்போது பக்கத்தில் இருந்தம்மாவா தாயான பேச்சு அம்மா எம்மகனமாயான் அம்மாவை அழைச்சதென்ன அபயம் அது போட்டதென்ன தாயணி அழைச்சதென்ன தாயணி அழைத்ததென்ன தானவயம் போட்டதென்ன
அக்கா அக்கா கேளையாக்கோ கேளையாக்கோ அருமமவன் சுடலைக்குத்தான் வயத்து பசி வந்துடுத பசி பொறுக்க முடியலைய அம்மாவை காணலைய மகனமாயாண்டி அம்மா இப்ப வருவாளேடோ அமிர்தம் அது தருவாளேடா தாயி இப்ப வருவாளேடா தாயி இப்ப வருவாள் உனக்கு தாய் அமிர்தம் தருவாளே பார்த்துட்டான் சுடலையா அக்கா அக்கா கேளையாக்கோ தாய்ப்பால் குடித்தேனான தன் வயறு நிறையாது அமிர்தப்பால் குடித்தேனான அரை வயறு நிறையாது அருமம் அவன் சுடலைச மடிப்பால் குடித்தேனான மணிக்குடல் நிறையா மையான கரையதில மாண்டபினம் குமிஞ்சிருக்க சுடுகாட்டு கரையதில சுட்டபினம் குமிஞ்சிருக்கு மய்யானம் போக போற மாமிசத்தை திங்க போற எப்பா என் மகனே மயாண்டி சிவராம்பேட்டை சுடல மாயாண்டி சிவல பேரு சுடல பொய்காட்டு சுடல கருப்பசுவாமி என் கரடி மாடன் சின்ன தம்பி ஆமா 21 கூட்டுறவு 61 வந்திக்காரன் சிவல பேரி சுடல உனக்கு சாப்பாடு ரெடி ஆகுது ஐயா குடத்துக்கார அண்ணா சாப்பிட்டியா இல்லையா தோசையை தின்னாச்சு 10 தோசையா ஆமா மாயாண்டிக்கு சாப்பிடும்னு நம்ம சாப்பிட்டோமே எப்பா மயாண்டி சுடல மையானம் போக வேண்டாம் மாண்டபினம் திங்க வேண்டாம் சுடுகாடு போக வேண்டாம் சுடுகாடு வேண்டாம் ஐயா சுட்டபினம் திங்க வேண்டாம் சொல்லாயத்தால் என்ன சொல்ல மறுக்காதேடா மகனமாயாண்டி என்றுதான் சொல்லும் போது இந்த பாவி கேப்பானா கேக்கானா அதர்மக்கார சண்டால ஆமா ஆமையா வயத்து பசி வந்ததுன்னா என்ன யாரு சொல்லையும் கேட்க மாட்டான் கேட்கவே மாட்டான் ஜீவல பெரியா என் அப்பா மயாண்டி ஆமா அக்கா சொல்ல மறுத்து விட்டான் சொடல ஐயா என்ன தொட்டில இருந்த பிள்ளை அண்ணா தொட்டில விட்டு குதித்தான் சொடல பாலகம் போல் இருந்த மகன் ஆமா என் அப்பன் சிவராம்பேட்டை சுடலை ஆண்டவன் சிவராம்பேட்டை சுடல ஐயா என்ன
இந்த அடங்காத மாயாண்டி ஆமா பாலகம் போல் இருந்த பாவி ஆமா குழந்தை போல இருந்தவன் இந்த ஜோராம்பேட்டை சுடல ஐயா என்ன வானத்துக்கும் பூமிக்கும் வாங்கி வளர்ந்தான். ஆமோ ஆமையா வானத்துக்கும் பூமிக்கும் வாங்கி வளர்ந்து வளர்ந்தோ யாரழைத்தான்? என்ன மாயாண்டி சுடலை ஆண்டவன் ஆண்டவன் போதும் 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 மும்மூர்த்தி அழைத்தான். தலைக்கு குல்லா புட்டுனா, போட்டுனா கச்சைக்கு மேல் கச்சை கட்டுனா, ஆமா ஆமா கருங்கச்சா கருத்த கச்சைய சுங்குல மாட்டுனா. ஆமா ஆமையா சுங்குல வச்சு என்ன என்ன மாயாண்டி சுடலை ஆண்டவனுக்கு அந்த மாயாண்டியான அந்த சுங்குல வச்ச தலப்பா வரும். முன்ன வந்த சுங்குல என்ன என்ன மோகனியாருடைய அச்சரத்தை வரைந்தான். ஏ அப்பா மோகினி அச்சாரம். பின்புறத்து சுங்குல என்ன என்ன பிரம்மதேவனுடைய அச்சரத்தை வரைந்தான். ஆமா ஆமையா வலப்புறத்து சுங்குல சுங்கலில வாயு தேவனுடைய அச்சரத்தை வரைந்தான். ஆமா வாயுராஜன் அச்சரத்தை வரைகிறான். மாயாண்டி சுடலை ஆண்டவன் ஆண்டவன் எடப்புறத்து சுங்குல அண்ணா அந்த யம தர்மனுடைய அச்சரம். ஏ அப்பா எல்லாத்தையும் தலையில அப்படியே பதிக்கிறான் ஜடலை ஆண்டவன். பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச சல்லடம்மா மாயாண்டி புட்டுதான் அன்னைக்கு நாளையில் 5 மணி வல்லையம் அறையில் ஒரு சல்லடம் 7 மணி வல்லையம் 7 மணி அவன் இடுப்பில் ஒரு சல்லடம் மாயாண்டி பூட்டுவான் அக்கினிய வரவலை அக்கினிய ஒரு ஆனப்பந்தம் கொளுத்துதான் ஆனப்பந்தங்கையுமா மாயாண்டி சுடலை வலது காலம் வண்டி ஆனதா வாரா இங்கு எங்க வாராய் ஆரிய நாடதில் அந்த நறு வீதியில் பிராமணன் தெருவதில் ஆனக்குட்டி ஐயர்மா அம்மாளும் தலைப்பிள்ளை பாட்டியும் பூட்டியும் தலைப்பிள்ளை தாயா தலைமக தலைப்பிள்ளை சூலியா 8 மாத்த சூலி 8 மாத்த அவ தாய் வீட்டுக்கு வந்து அவன் தாய் வீட்டுக்கு வந்தம்மாவா அரும மக பாப்பா தானதான் இருக்கும்போது ஆண்டவன் மாயாண்டி தானதான் வாரான் சிலங்க சத்தம் காதல்க அரும மக பாப்பா சிலங்க சத்தம் காதல்க சன்னல் வழி பார்க்கால் அடகதவ திறக்கால் அரும மக பார்க்கும்போது 8 மாத்த சுழியத்தான் சண்டாள மாயாண்டி யாருட்டு பார்க்கான் யாருட்டு அவளை யாப்பம்மா பாடுவான் மாயாண்டி பார்த்த நேரம்
அருமமக பாப்பாத்திய மாண்டுதான் போனால சுடலைசம் பார்த்த நேரம் செத்துத்தான் போனால பேயாண்டி பார்த்த நேரம் ஐயா பார்த்த நேரம் பிணமாத்தான் போனால குட்டி ஐயந்தான அரமனைக்கு வந்துட்டான காலம் அவசத்தான தலையில அடிக்கான அடிவயத்தில் இடிக்கான சொக்காரன் ஜவக்காரன் 21 பிராமணனோ அரமனையில் வந்தல்லவோ எம்மகன கேளை அப்பா மாநிலத்தில் மாண்டவர்கள் மாறி வர போறதில்லை மடிந்தவர்கள் திரும்பி வர போறதில்லை அருமன் நல்ல மகளத்தான நல்லடக்கம் செய்யணுமே கழுவி குளிப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்து மையான கரையதற்கு கொண்டு மெல்ல வாரார மகன் ஆன வேணும் மையான கரையதில தில்லைவன கரையதில கல்லடிக்கு கட்டடிக்கு கட்டைக்கு மேல் எருவடிக்கு எருவுக்கு மேல் பிரேதம் வைக்க ஏழு நல்ல எருப்பரத்தி ஈரமண்ண மேல் போதிந்தான் 10 எருப்பரத்தி பச்சை மண்ண மேல் போதிந்தான் 3 வாசம் தொண்டு போட்டு ஏமகாலம் தூதம் வந்து ஐயா தூதம் வந்து அங்க துருத்தி போட்டு ஊதுதான் ஊதும் போது அட்டையில பிணம் இருக்க கலந்து விட்டு எரியுதையா சந்தனங்கட்டையில சவம் இருந்து வியாவுதப்பா பூசரங்கட்டையில பிணம் இருந்து வியாவுதையோ மகமாயாண்டி பிரண
மனமிருந்து வேவும் போது மாயாண்டி சுடலாயோ சிவராம்பேட்டை சுடலைஸ் மறைஞ்சு நின்று பார்க்கான மண்டையில தீப்புடி மானம் மட்டும் புகையலும் கொண்டையில தீப்புடி கொழுந்து விட்டு வியாவுதார் ஈரக்கொலை தீப்புடி இனம்பிரிஞ்சு வியாவுதார் அரும மக பாப்பா மாயாண்டிக்கு மணி கொடலு வேவும் போது மாவாட அடிக்கு பேக்குடலு வேவும் போது பாவிக்கு பெணவாட அடிக்கு. ஆமா ஆமா மயாண்டி என்னைதான் என்ன செய்கிறா? வலது காலம் அண்டி போட்டு 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 ஏயா என்ன அடியே மையானக்கரைக்கே வாரான். வருகிறான் வருகிறான் சுடலை ஆண்டவன். மையானக்கரையில பார்க்கும் போது என்ன என்ன மத 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 மதன்னு இருந்து வேவுது. ஆமா ஆமா மயாண்டினேதான் என்ன என்ன வளத்தை சுத்தி இடத்த வாரான். இடது காலம் அண்டி போட்டான். இடத்தை சுத்தி வளர்த்த வாரான். வலது காலம் மண்டி போட்டான். காமாட்டுல மண்டி போட்டு மூட்டத்தை உழைக்கான உழைக்கான முட்டெலும்ப முறிக்கான கரண்டக்காளி எலும்பை எல்லாம் மாயாண்டி கரும்புன்னு திங்க மண்டைய உடைச்சான். அத மாவா அள்ளி திங்க நெஞ்ச வவருதான். மணி கொடலை புடுக்குதான். அந்த கொடலும் இல்ல ஒண்ணும் இல்ல வயிறும் இல்லையா. மணி கொடலை புடுங்கி பேக்குடலை புடுங்கனா பிச்சு பிச்சு திங்க திங்கிறான் சுடல ஈரக்கொலை தாமரக்கா. ஆமா ஆமையா வாவி எடுத்து யாப்பம் போடுதான். போடுகிறான் அந்த 8 மாத்த கருவு எடுத்து கடவாயில ஒதுக்குனா. ஆமா ஆமையா மாயாண்டி ஆமா மையான கரையில மகிழ்ந்து விளையாடுதான். ஆடுகிறான் சுடுகாட்டு சாம்பலில சுருளி மெத்த போடுதான். போடுகிறான் சுடல இடுகாட்டு சாம்பலில இருந்து விளையாடுதான். ஆடுகிறான் மாயாண்டி சுடலை ஆண்டவன் மாமிசத்தை கலந்து ஆமா மாண்ட பிணமெல்லாம் தின்னுட்டான். ஆமா கையெலும்ப மறிச்சான். கக்கத்துல வச்சுக்கிட்டான். சுடல காலெலும்ப மறிச்சான். கடவாயில ஒண்ணு வச்சுக்கிட்டான். ஆமா சவைக்கிறான் ஈயா ஆயாண்டி என்ன என் சீவலை பேரி சுடலை ஆண்டவன் மாவூச கொல்ல போட்டு மீதமுள்ள பிணத்தை எல்லாம் பொட்ட நம்ம கெட்டிட்டான. அப்ப நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு
இருவாச்சி மலரும் நாடு. அப்படி சிறப்பான வேளையில் ஆமா நாடாகிய நாடு 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 வாவா நகரமான நகரிலே வாழக்கூடிய அழகாகிய சீமான்கள், ஆமா இந்த ரசகர்குல வம்சத்தில் அவதரித்த மன்னர்கள், ஆமா அழகாகிய மன்னர்கள் மன்னர்கள் வடகாசி என்பவர்கள் வாவா நகரமான நகரில் வாழக்கூடிய வடகாசி என்பவர்கள் ஆமா என் அப்பன் சிவராம்பேட்டை சுடலையாண்டவனுடைய வாசலில் நமக்கு அன்பளிப்பளித்துள்ளார்கள். ஆமா யா கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு பந்தலில தந்ததா அவர்களுட வீடுகள் உங்களுட வாசலல் சிவராம்பேட்டை சுடலையா செஞ்சுடல அருளா செய்யந்தொழில் வாங்குமை செய்யந்தொழில் குடும்ப செழித்து வாங்கி வாழுமை. அப்படி சிறப்பான வேளையில் இந்த சிவராம்பேட்டை மாநகரிலே வாழக்கூடிய கோகிலா என்பவர்களோ, ஆமா கார்த்திக் முருகன், கார்த்திக் என்பவர்களோ, ஆமையா முருகன் என்பவர்களோ அவருடைய திருக்கரத்தினால் என்ன பாடும் புலவர்களுக்கு அன்பளிப்பளித்துள்ளார்கள். ஐயா அவர்களோட வீடுகள் உங்களோட வாசலல் சிவராம்பேட்டை சுடலையா செஞ்சுடல அருளா செய்யந்தொழில் வாங்குமை செய்யந்தொழில் குடும்ப செழித்து வாங்கி வாழும் ஐயா. அப்படி சிறப்பான வேளையில் கம்பளிமான நகரில் அருஞ்சுனை காத்த சாஸ்தா பஞ்சபாண்டவர்களானவர்கள் இங்க வரக்கூடிய வேளையில் அந்த பஞ்ச பாறையில வந்து அவர்கள் தாகம் பொறுக்க முடியாமல் தண்ணீர் வேண்டுமென்ற நிலையில் அவருடைய ஐயனை மனதில் எண்ணும் போது அதுல ஒரு சுனையானது அதுல தானாக வந்து சுனையிலே தீர்த்தம் வந்து அந்த நீரை பருகினை அது அருஞ்சுனை காத்த ஐயனார், அருஞ்சுவையை காத்த ஐயனார் பி சுரேஷ் என்பவர்களோ முப்புடாதி என்பவர்களோ சுடலை மாட சுவாமி திருக்கோவில் யா கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததா அவர்களுட வீடுகள் உங்களுட வாசலல் சுடலை சாரலால் செஞ்சுடல கிருவையா செய்யந்தொழில் வாங்குமை செய்யந்தொழில் குடும்ப செழித்து வாங்கி வாழும் ஐயா. அப்படி சிறப்பான வேளையில் இந்த சிவராமப்பேட்டை மாநகரிலே வாழக்கூடிய ஆதினம் காத்த ஐயனார் துணை புரிந்தவர்கள், பிரமராட்சி அம்பிகாய் துணை புரிந்தவர்கள், எப்பம் புதிய தம்புரான் துணை புரிந்தவர்கள்,
ஒத்த பனையடியான் துணை புரிந்தவர்கள் எம் சித்திரை கண்ணு என்பவர்களோ ஸ்ரீ மாரிமுத்து என்பவர்களோ அவருடைய மகன் ஸ்ரீ திருமலைக்குமார் என்பவரோ ஸ்ரீ கண்ணன் என்பவர்களோ அவருடைய பேரம்பேத்திகள் எம் முத்து கணேஸ்வரி என்பவர்களோ எம் சிவராமன் என்பவர்களோ டி சக்தி வேலன் என்பவர்களோ டி கார் முகிலன் என்பவர்களோ கே திவ்யஸ்ரீ என்பவர்களோ கே பிரேம்குமார் என்பவர்களோ கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததா அவர்களுட வீடுகள் உங்களுட வாசலல் சிவல பெரி சுடலையா செஞ்சுடல அருளா ஆதனங்காத்தங்கிருவையா புதிய தம்பரா அருளா ஒத்த பனையடியாங்கிருவையா பனையடியா குடும்ப பால் பானம் போகும் ஐயா நாட்டிலையோ நல்ல நாடு புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு அழகிலையும் சிறந்த நாடு சிறந்த நாடு கொடி குறிச்சி தண்ணில் வாழும் கொடி குறிச்சி நகரதில ஆண்டு வரும் கனவாங்க தேவர் குல வம்மோசத்தில் அவதரித்த மன்னர்களாம் யாரு என்று பார்ப்போமானால் மாட சுவாமி தேவரையா அருமையுள்ள கனவான் வழியடிமை ஐயனோட அழகு நல்ல வாசலில சொடலை கோமரமோ அருமையுள்ள சித்தப்பா அவர்கள் தங்க கரத்தால் அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததால் அவர்களுட வீடு எல்லாம் உங்களுட வாசல் எல்லாம் வழியடிமை ஐயனார் சொடலை செங்கருவையார் செய்யும் தொழில் வாங்குமை அம்மா வடகாசியாக்கிருவையார் வடகாசியாக்கிருவையார் குடும்பம் வளர்ந்து வாங்கி செழிக்கும் ஐயோ அப்படி சிறப்பான வேலைகள் மாரி கண்ணா அவர் வந்து சிங்கப்பூர் எலக்ட்ரிஷியனு ஆமா ஆமா மாரிக்கண்ணா ஆமா ஆமா சினிமாபுரம் நடிகர் பேர் மாதிரிலாம் இருக்கு அவர் சிங்கப்பூர்ல தான் எலக்ட்ரிஷியனா இருப்பாரு ஏ அப்பா அங்கேயும் சிங்கப்பூர் தான் ஆமா பெரிய சிங்கப்பூர் ஐயா மாரி கண்ணா என்பவர்கள் ஆமையா யா கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததா அவர்களுட வீடுகள் உங்களுட சிவராம்பேட்டை சுடலையா சிவராம்பேட்டை ஆசிரி துவங்கி வாழும் ஆண்ட வந்த மாயான் சிவல பெரி சுடலை அன்னைக்கு நாளை
போட்ட நம்ம கெட்டியால் சுத்தி வரும் பேய்களுக்கு தூவா அள்ளி போடுவா பின்னால் வரும் பேய்களுக்கு பின்னால் வரும் அதை பிச்சு பிச்சு எறிவா பேய்களுக்கு விருந்தளித்தான் பேறு பெற்ற சுடல ஐயா மாயாண்டி சுடல ஈசன் பேமுகமும் பேக்கண்ணுமா கைலைக்கு வாரான கைலாசத்தில் வந்தல்லவோ தாயான பேச்சுக்குத்தான் வாயில் கொண்டு ஊட்டுதானே ருசிய கண்டம்மாவா மையானம் ஓடி வாரா கொலவ சத்தம் போடுவாள அவ கொலவ சத்தம் காதில் கேட்டு குழிக்குள்ள இருக்கும் பிள்ளை ஐயா இருக்கும் பிள்ளை அது மூட்டோட வருகுதையா குளியில் பிள்ளை புடுங்குதால பாலக்காரி பேச்சு அம்மா கூழுன்னு குடிக்கால கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா பொல்லாத கோலக்காரி அவன் மையான கரையதில மையான பேச்சியாக மையானத்தில் நிக்கால சிவல பெரி சுடல ஈசன் அன்னைக்கு நாளையில மாமிசத்தை கலந்தம்மாவே மாணிக்க தொட்டில சவத்தை தான் விரிச்சிட்டானே பச்சை குழந்த போல வடிவம் கொண்டு தொட்டில தூங்குதான அவன் தொட்டில தூங்கும் போது அம்மையான பார்வதி அன்னைக்கு நாளையில பதறி முளைச்சிட்டாள் பெத்தமாவ மாயாண்டி தொட்டில தூங்குதான் பசி ஒருக்க மாட்டான ஐயா நம்ம மகன் மாயாண்டி தொட்டில தூங்குதான் நம்ம ஆண்டவனுக்கு பணிவிடைகளை செய்த வந்தோம் நேற்று வந்தோம் இன்னைக்கு மத்தியான வேலை ஆயிடுது பதறி முழிச்சாம்னா அம்மாவை தேடுவானே யா அம்மாவை தேடுவானு பெத்தவா பரமா நினைக்க இவன் பாவின்னு தெரியாதுல ஆமா ஓட ஓடி வாரா
ஓடோடி வாரா. ஓடி வந்து பார்க்கும்போது கைலாச வாசலுக்குள்ள வரும்போது அம்மாளுக்கு அப்படி பிச்சி பூவா மணக்கு. மணக்கு 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 ஐயா. என்னது மணக்கு? பூவாட பூவாட மணக்கு. பூவாடையா? பெணவாட 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 பூவாட மணக்கு. ஐயா என்ன சவவாட பெணவாட? ஏ அப்பா சவவாட சவ செடி வாட அடி. ஏ அப்பா அப்பா. ஆகா என்ன நம்ம கைலாச மாமலையில் மலையில இப்படி சவவாட பெணவாட அடிக்க என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரு காலமும் இல்லாத திருநாளா இருக்க இருக்கிறதா என்ன மாயம்னு தெரியலையா? தெரியவில்லையே. ஏ அம்மை பார்வதியா, என்ன வாடோடி வாரா அம்பிகை பார்வதி வாடோடி வந்து ஆமா மகனுடைய தொட்டில விரிச்சு பார்க்கிறா பார்த்தாலா என்ன அதே நேரம் என்னய்யா மாயாண்டி சுடலையாண்டவ ஏ மாமிசத்தை தொட்டில விரிச்சு அப்படியே மதி மயங்கி இருக்கான். இருக்கிறான் சொல்லல. ஐயா என்ன மாயாண்டி சிவலப்பேரி சுடலை ஆண்டவ கையால தின்ன பெணா கடவாயில ஊன் வடியுது ஐயா. அவ வாயால தின்ன பினா வாவி வயறு எல்லாம் ஊன் வடிஞ்சிருக்கு. ஆகா பெத்த மாவன் நம்ம பெத்த பிள்ளை மாமிசத்தெல்லாம் கலந்துருக்கான். ஜோராம்பேட்டை சொல்லல. அப்பமே சொல்லுகிறாள் மகன மாயாண்டி ஏடா ஐயா மகன் இந்த கோலம் எடுத்ததென்ன கட்டி மகன சுடலா ஐயா நாம் பெத்த மகன அப்பா இன்னைக்கு நாளையில் மாமிசத்தை கலந்ததென்ன மாண்டபினம் தின்னதென்ன கட்டி மவனை சுடலாய் என்றுதான் கேட்கும் போது மாயாண்டி சுடலாயோ யாருட்டு பார்க்கான். அப்படி யாருட்டு பார்க்கும் போது வியாமுகமா இருக்கான். ஏடாயா என் மகன் பிணத்தை போய் கலரலாமா? பிணத்தை போய் இப்படி வியாமுகமா இருக்கலாம். பார்த்துட்டாரா அது நேரம் அம்மையாவா கேட்கும் போது ஆண்டவன் மாயாண்டி அப்பமே சொல்லுதான் அம்மா அம்மா கேளு அம்மா தாய்ப்பால் குடித்தேனா என் தன் பெயர் நிறையாதம்மா மடிப்பால் குடித்தேனா மணிக்குடல் நிறையாதம்மா அமர்தப்பாலை குடித்தேனானா அமர்தப்பாலை குடித்தேனா எனக்கு அறவயறு நிறையாதம்மா அம்மா
அம்மா கேளு அம்மா அரும மகமாயாண்டி மய்யானம் போனாத்தா மாண்டபின தின்னாத்தா என் மணிக்குடல் நிறையும் அம்மா என்றுதான் சொல்லும் போது எம்மகனமாயாண்டி நீ மாமிசத்தை கலந்த பிள்ளை கையிலைக்கு ஆகாதப்பா என்ன விட்டு போயிடப்பா தாயவா சொல்லும் போது அம்மா அம்மா கேளு அம்மா நீ சொன்னா போக மாட்ட எங்க அப்பா பரமசிவம் என்னிடத்தில் வந்து நின்று நீ போ மகனே என்று சொன்னா போ மகனே நான் போவேன் அம்மா இது நேரம் உடனே அம்மை சக்தி பார்வதி ஆண்டவன் பகவான் பக்கத்துக்கு கூப்பிடு ஐயாவே பரம்பொரு பெத்தமவன் மாயான் என்ன கோலம் எடுத்திருக்க இப்ப வந்து பாருங்க அவன் ஆண்டவன் பரமசி வாடு அடி வாரார் மகனை தான் பார்க்கும்போது முகமும் பேக்கணும் பேயாண்டி நிக்கா பார்த்துட்டார பரமசி அரும மகமாயாண்டி மாமிசத்தை கலந்திருக்கா மாண்டபினோ ஆதி சிவன் அறிந்துட்டா ஏடா ஐயா எம்மகன் மாமிசத்தை கலரலாம் மாண்டபினோ எப்பா மாமிசத்தை கலரலாமாடா ஐயா என் மகனே மாண்ட பிணம் திங்கலாமா அப்படின்னு கேட்கும் போது மாயாண்டி அப்படி கலகலன்னு சிரிக்கிறான் சொடல யான் எப்பா என்னை எதற்காக பிறவி செய்த எதற்கு அப்பா பிறவி செய்தா சுடர் ஒளிவில் பிறந்து சுட்ட பிணங்களை தின்பதற்காகத்தானே பிறவி செய்த ஆமா ஆமையா மணி விளக்கிலே பிறந்து மாண்ட பிணங்களை உண்ணத்தானே பிறவி செய்த ஆமா ஆமையா அப்ப நீ மாமிசத்தை கலரலாமான்னு கேட்கலாமா என்ன அதற்காகத்தானப்பா பிறவி செய்த ஆமா ஆமா பிணத்தை தின்பதற்காகத்தான் பேயாண்டிய பிறவி செய்திருக்கின்றாய் அதனால என்ன மாவன் மாயாண்டி மாமிசத்தை கலராம என்னால முடியாது ஆமா ஆமா எப்பா என்ன அதெல்லாம் இருக்கட்டும் சரி ஐயா மாமிசத்தை கலந்தவன் மாணிக்க கையிலைக்கு ஆகாதுடா ஆகாதப்பா ஏ மாயாண்டி ஐயா இப்பமே கையில விட்டு போடான்னா போடாப்பா போங்கப்பா கையில விட்டு போன்னு சொல்லும் போது என்ன அப்பா ஏ ஐயா நான் அரும மகன் மாயாண்டி கையில விட்டு போனுமா ஆமா அப்பா அப்பா கேளையப்பா அரும மகமாயாண்டி தாய நான் மறக்கலாமா தானம் அவன் போகலாமா அப்பாவாயக்கலாமா அப்பாவாயக்கலாம் நான் அரும மகம் போகலாம்
அப்பா கேளையப்பா கட்டி மவன் சுடலைச பெத்தவள மறக்கலாமா பேயாண்டி போகலாமா ஏடா ஐயா என் மகன நீ கைலாசத்தில் இருந்தையானா எங்களை அப்பான்னு நினைக்க மாட்டேன் ஆவூச போட்டுடுவ தாயின்னு நினைக்க மாட்டேன் தானே அப்பம் போட்டுடுவ எங்களை பெத்தவான்னு நினைக்க மாட்டேன் பெத்தவானு ஏன் பிச்சு பிச்சு தின்னுடு எம்மகன சுடலையா கைலாசத்தில் இருந்தையானா கைலாச மாமலைய கட்டமண்ணாக்கிடுவ எம்மகன மாயாண்டி ஆதி வெள்ளி கைலாசத்தை ஆதி வெள்ளி கைலாசம் நீ அடியோட அழிச்சு அவன் காதல தான் கேட்டுட்டானே ஆண்டவே சுடல ஐயா ஐயோ அப்பமே சொல்லுதானே அப்பா அப்பா கேளு அப்பா நான் இத்தனை காலம் வர பெத்தவளுக்கு பிள்ளை அப்பா இன்னையில இருந்துதானே பேய்களுக்கு ராஜாளி மாயாண்டி பேய்களுக்கு ராஜாளி அருமவன் சுடல ஈசன் இத்தனை காலம் வர நான் தாய்க்கு பிள்ளை அப்பா இன்னையில இருந்துதான் தனிக்காட்டு ராசாலி மாயாண்டி தனிக்காட்டு மகன மாயாண்டி நீ ராசாலியா இருந்து கோடா கையில விட்டு போயிடப்பா என்றுதான் சொல்லும் போ ஆண்டவன் சுடல ஐயோ சிவல பெரி சுடல ஐயோ அப்பமே கேக்கான அப்பா அப்பா கேளு அப்போ அரும மக மாயாண்டி கையில விட்டு போனுமானா கேட்ட கேட்ட வீட்டுக்காலம் நீ மாயாண்டிக்கு கொடுக்க வேணும் மகனானவர்
கூட்டு காலம் கேட்கும்போது என்னடா உனக்கு வேணும்? அப்பா அப்பா கேளு அப்போ மாணிக்க கைலாச சனி நிலைய வேணும் அப்பா. எந்த எனக்கு இது நேரம் கைலாச மாமலை மண்கொலைத்து பீடம் போட்டு அரும நல்ல மகனுக்கு தான் மண்கொலைத்து பீடம் போட்டு எட்டாத பீடம் போட்டு ஏணி கொண்டு மாலை சாத்தி கும்பம் கொண்டு ஏத்த வேணும், குட்டி மாலை சாத்த வேணும். எப்பா எனக்கு மட்டுமல்ல என்னோடு இருக்கக்கூடிய தேவாதைகள் 21 கூட்டுறவு என் பின் தேவாதைகள் அத்தனைக்கும் இந்நிலையம் போடணும். பேச்சியின் ஒரு வீடம், பிரமராட்சி ஒரு வீடம், அரசு மவன் தவசுநாத ஒரு வீடம், அழகு பிள்ளை முப்புளி மாடம்னு ஒரு பீடம், பெணமாலை சூடும் பெருமாள் ஒரு பீடம், ஐயா என்ன தர்க்க தலவாய் மாடனுக்கு ஒரு பீடம், பீடம் அழகு பிள்ளை கரடி மாடனுக்கு ஒரு பீடம். ஆமையா அதோடு எனக்கு காவலுக்கு என்ன அழகு பிள்ளை கருப்ப சுவாமி, ஆமா ஆமா கட்டழகன் கருப்பையாவுக்கு ஒரு பீடம் வேணும். அழகு பிள்ளைக்கு அழகாக என்ன என் தம்பி முண்ட சுவாமிக்கு ஒரு பீடம். அப்படி 21 வகையா பீடம் போடணும். ஆமையா ஆண்டா வந்தான் சுடலைக்கு தான், செவராம்பேட்டை சுடலைக்கு தான். அன்னைக்கு நாளையில ஆட்டும் எனும் சம்மதி மண்கொலைத்தான் பீடம் போட்டா மாயாண்டி பேயாண்டிக்கு ஐயா எட்டாத பீடம் போடு ஏணி கொண்டு மாலை சாதி கும்பம் கொண்டு ஏத்திட்டா குட்டி மாலை மாயாண்டி சுடலைக்கு குட்டி மாலை சாத்தி அல்லோ குடியலப்ப அழைக்க வேணும். மாயாண்டிக்கு குடி அழைக்கணும். ஏ கைலாசத்துல குடியலப்ப அழைச்சி இருக்கும் போது என்ன மாயாண்டி என்ன கேக்குறா? எப்பா ஐயா எனக்கு மாக்காப்பு சாத்தணும். ஆமா ஆமா மாயாண்டிய அழைக்கணும். அப்படி அழைக்கணுமானா என்ன எனக்கு வில்லோட முரசோட ஒட்டுக்களை வேணும். ஆமா வில்லோட முரசு வேணும். ஏயா என்ன என் அப்பன் வில்லோட முரசோட ஒட்டுக்களம் கேட்கும் போது என்ன ஐயா இந்த பாவிக்கு வில்லு பாடணுமானா யார பாட வைக்க? யார பாட வைக்க ஐயா? அதுக்குன்னு காணிகாஜின்னு ஆள் இருக்கியா, அவங்க தான் படிக்க முடியும். அந்த புலவமார் கூட்டம் வந்தாதான் இந்த சுடலை என்னன்னு கேட்பான். மற்ற என்ன வாதுறந்து குறி வராதையா? ஆமா காணிகாஜி சுடலைக்குன்னு பிறந்த கூட்டம் வந்து வில்லு பாடணும். ஆமா மாயாண்டி சுடலை ஆண்டவனுக்கு வில்லு தட்ட வேணுமானா ஆனால் மாயவன் கோபால கண்ணன் இருக்கான். ஆமா கோதண்ட ராமன் வர வேண்டும் அல்லவா? மைத்திரன் மகாவிஷ்ணு அழைத்து
அவனுக்கு விழுதட்டை சொல்லணும்னு ஆமா ஆமா மூத்த மகனாகிய ஆதிமூலத்தை கூப்பிடுதார். ஆதிமூலம். எப்பா ஏ ஆதிமூலம், என்ன என்ன உங்க மாமன் கண்ண பால் கடலிலே பள்ளி கொண்டிருக்காரு. ஆமா ஆமா அவர்கிட்ட போய் என்ன அப்பா அழைச்சோம்னு அழைச்சிட்டு வான்னார். அழைத்து வா மகனே. ஆதிமூல கணபதியும் வாடோ அடி வாரான் அண்ணன் என்று வந்தல்ல ஐயாவை மாமா மாமா தாய் மாமா எங்க அப்பா பரமசிவம் எங்க அப்பா உங்களை அழைத்து வர சொன்னாரை. அவன் பார்த்துட்டாரு. அதனே பச்சை மால் ரகுராம் வாடோ அடி வாரார் வாடோ அடி வாரபோல் மாணிக்க கைலாச வாசல்ல ஏயா ஆண்டவன் பகவானுடைய சிறுவத்தோட அடி வாசல்லாம் ஆயாண்டி வானத்துக்கும் பூமிக்கு வளர்ந்து நிற்கிறான். பார்த்தார் பச்சைமாலு. ஆகா என்ன இப்படி சுருவம் எடுத்து நிக்கணுமானா நம்ம அத்தாங்க அன்று ஆண்டவன் சங்கரன் ஒருவரால்தான் முடியும். ஐயா. அப்ப நம்ம அத்தான் தான் நிக்காரோ என்ன தெரியலையா அப்படின்னு என்ன கொண்டு ஏயா என்ன பக்கத்துல வந்து ஓ அத்தானோ காத்தாத்தான் கம்மலாத்தான் சங்கிலியாத்தான். ஆமா இவன் ஐயா என்ன ஆண்டவா சங்கரா சங்கரா என்று மாயவன் அழைக்கும் போது ஏ மாயாண்டி ஐயோ அப்படி யாருட்டு பார்க்கிறான் ஜடல யாருட்டு பார்த்தாம்னா என்ன ஏ பாவி பியாமுகமும் பியாக்கண்ணுமா இருக்கான். பார்க்க பயமா இருக்கு அவரை பார்க்கல. ஆகா என்ன இது நம்ம அத்தான போல தெரியலையே ஒரு உருவம் மாறுத அப்படின்னு நிக்கும் போது என்ன ஏ ஆண்டவன் பகவான் பார்க்கிறார். ஐயாவே மைத்துணர மாயவன பச்சம்மாள் பக்கத்துக்கு வாரும் ஐயோ இது யாருன்னு தெரிகிறதா? அரும நல்ல மகன்தானே மணி விளக்கில் பிறந்த மாவ பெத்த மக்க 3 பேர் பாலக்காரி பேச்சி அம்மா சத்ராதி முண்ட சுவாமி அடங்காத முண்ட சுவாமி இவன் பொல்லாத முண்ட சுவாமி தானதான் இருக்கான் வீட்டுக்காலம் கேட்கான் அவனுக்கு மாமிச வீட்டுக்காலம் கையில கொடுக்க போற அருமை நல்ல மகனுக்கு தான் பீடம் அது போட்டல்ல மாக்காப்பு சாத்தியல்லோ மாயாண்டி அழைக்கணுமே அவன் வில்லு அட மரசு ஆட வீட்டுக்காலம் கேட்டு இருக்கான். அதனால இது நேரம் நீங்க வில்லு தட்ட வேணுமை என்றுதான் சொல்லும் போது ஆட்டுமீனும் சம்மதி மாயவன் எம்பெருமாள் என்ன செய்கிறார்? ராமர் பானம் வில்லாகி 9 நமக்கரவும் 9 மணியாகி ஆதிசன வடமாகி நந்திய கொடமாகி நாரதன உடுக்காய் கணநாதன் தாளம் போட
கட்டடிக்கு சுப்பிரமணிய வளம்பாடு மாயவன் கதை பாட மாயவன் பாடும் பாடு இந்த மாயாண்டி ஆடுதான் எம்பெருமாள் மாயவன் அப்பமே அது நேர் மாயாண்டி அழைக்கார் ஏடா ஐயா கேளைய மணி விளக்கில் பிறந்த பிள்ளை ஏ மையானம் போன பிள்ளை ஐயா தீ ஒளிவில் பிறந்த பிள்ளை தில்லவானா வளர்ந்த பிள்ளை சொனர் ஒளியில சொனர் ஒளிவில் சுடுகாட்டில வளர்ந்த பிள்ளை அதர்மக்கார பாவியத்தான் மாயவே அழைக்கார் மாயவே அழைக்கும் போது மாயாண்டி சுடலையோ மாயனுக்கு முன்னால் மாயனுக்கு மண்டி போட்டு வாரான மண்டி ஓட்டு நின்னமா சொல்லித்தான் பாய்தான் பேயாண்டி மாயாண்டி சிவல பெரி சுடலையோ அருமமாக மாயாண்டி முறுக்கு விச முண்டக்கண் முறுக்கு விச அதுக்கு ஏத்த கொண்ட கட்டும் முருகு மாயாண்டி பேயாண்டி தான அங்க நிற்கும் போது ஆண்டவன் பரமசி ஐயாவை எம்மக கேட்ட விட்டு தந்த ஐயோ போட ஐயா அப்பா அப்பா கேளையோ அரும மகன் சுடலைக்கு இன்னைக்கு நாளைக்கு ஏத்த வெள்ளிக்கிழமை ஆதித்தம் உதிக்கும் முன்னால் அரண நல்ல ஒரு சிவம்பான செங்கிடாய பலிதர் ஆட்டமேனோ சம்மதித்து அரும மகன் சுடலைக்குத்தான் மாயாண்டி மாயாண்டிக்கு ஏத்த வெள்ளிக்கிழமையில ஆதித்தம் உதிக்கும் முன்னால் அரண நல்ல உதயம் போல சிவம்பான பொங்கலிட்டான் ஒரு செங்கிடாய பலி கொடுத்தா ஐயா பலி கொடுத்தா நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு சிறந்து வாங்கி வாழும் நாடு இந்த செவரம்பேட்டை தண்ணில் வாழ் இன்னகரம் தன்னதில இந்த செவராம்பேட்டை மாநகரிலே வாழக்கூடிய ரசகர் குல வம்சத்தில் அவதரித்த சீமா துரையப்பா என்பவர்கள் சுடர் ஒளி மைக் செட்
சுடர் ஒளி. ஆமா, சுடரொளி ஒளி அமைப்பு. அதன் உரிமையாளர் துரையப்பா என்பவர்கள் கையால புலவனுக்கு பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததால் அவர்களோட வீடியெல்லாம் உங்களோட வாசலெல்லாம் ஏன் சிவராம்பேட்டை சுடலையா செழித்தோங்கி வாழும் ஐயோ. அருமமக சுடலை மாயாண்டி பேயாண்டி சிவல பேரி சுடலையா என் சிவராம்பேட்டை சுடலையா அப்பமே கேட்கான ஏ அப்பா கேளு அப்பா எனக்கு மத்தியானம் மதியம் போல ஐயா மதியம் போல நரபலி வேணும் அப்பா மதியம் மகனே சுடலையா என்ன பலி கேட்டுட்டாலும் நீ நரபலிய கேளாதப்பா மத்தியானம் மதியம் போல மானிடம் பச்சரத்தம் ஐயா பச்சரத்தம் மாயாண்டிக்கு தார அப்பா அவன் பேயாண்டி மாயாண்டிக்கு பச்சரத்தம் கொடுப்பதற்கு யாரை அங்க பிறவி செய்தான் திருச்சலம்ப தட்டுதான் திருச்சலம்பில் பிறக்கான் மகுடத்தோட பிறக்கா ஐயா பியாமுகமும் பேக்கண்ணுமா மகுடத்தோட பிறந்த வந்தான் திருச்சலம்பில் பிறந்ததால் திருச்சலம்பில் ஐயா தெய்வ கனியா ஓம்பையாரோ ஏடா கேளு அப்பா எம்மனிக்கு நாளையில் நான் பெத்த மாவ மாயாண்டிக்கு மத்தியானம் மதியம் போல் கைய வெட்டி ரத்தம்மா பச்சரத்தம் கொடுக்க வேணும் என்றுதான் சொல்லும் போல் ஆட்டு மேனும் சம்மதித்தான் அருமநல்ல மகனுக்கு தெய்வ கனியாம் வந்தல்ல கனியாங்கையில காப்பு கட்டி 8 நாள் ஒரு வார் நோம்பு மெல்ல இருக்கா என்ன தச்சு தலைமொழி ஈரமாத்த தாங்களை அழகாக வந்தல்ல இந்த மாயாண்டி சுடலையத்தான் முன்னால வந்து நின்று
மரவரல் ஏறுதான் பியாமுகத்தை கெட்டுதான் பியாமுகத்தை கெட்டியல்லோ முன்கையில கயிறு வாட்டா முன்கையில கயிறு வாட்டா பேயாண்டி மாயாண்டி செஞ்சுடல மாயாண்டிக்கு அருமமயஞ்சுடலைக்கு தான் மோளங்கைய விட்டுதானே ஏ மாயாண்டி சுட பச்சை ரத்தம் கொடுக்க ஐயா முத சொட்டு ரத்தத்தையும் மும்மூர்த்திக்கு எரியுதான் இரண்டாவது சொட்டு ரத்தம் நெத்தியில பொட்டு போட்டான் மூணாவது சொட்டு ரத்தம் தலவால இளையது தானதான் வாங்குதான் 21 சொட்டு ரத்தம் பழத்தோட ரத்தத்தோடு பழத்தோட ஏ உருட்டி அப்பம் போடுதான் ஆண்டவன் சுடல ஈசன் பச்சரத்தம் வாங்கிட்டானே ஏடா என் மகன வேற என்ன உனக்கு வேணும் அப்பா அப்பா கேளுங்கப்பா ஏம சம வேலையில இளகுலுங்க சாமம் போல மாயாண்டி சுடலைக்குத்தான் எனக்கு இது நேரம் எனக்கு எதிரால 7 நல்ல பரணும் போட்டு சூலாடு ஒரு வாரணா சூழு பண்ணி ஒரு வாரணா பாலாடு ஒரு வாரணா பாலு பண்ணி ஒரு வாரணா கருங்கிட்டா ஒரு வாரணா கரும் பண்ணி ஒரு வாரணா 6 பரநிலையோ 6 வித பலிகள் போட்டு 7வது பரனுக்குத்தான் ஐயா பரனுக்கு எனக்கு எருமை கிடா வேணும் அப்பா அருமமயன் சுடலைக்குத்தான் ஏம சம வேலையில சுடலைக்கு எதிரால 7 பரணும் போட்டான் சூலாடு ஒரு வரணா 6 பரநிலையோ 6 வித பழி போட்டான் 7வது பரனுக்குத்தான் யமதருமன வரவழைத்து எருமை கிடா ஆக்கிட்டானே 7வது பரணதில ஐயா பரணதில எருமை கிடா பழியும் போட்டான் அப்ப பரன்பூச வாங்கத்தானே மகனான மாயாண்டிய மாயவன் அழைக்கார பேயாண்டியான மாயாண்டிய ஏ மாயாண்டிய பேரு பெற்ற சுடலா ஐயா சாம வேலையில ஏ சுடலா ஐயா உனக்கு இலகோலுங்கா சாமம் போல
பாடு நேரம் பாடு நேரம் அரும மக சுடலையத்தான் சுடலையத்தான் மாய வந்தா அழைச்சுட்டார் அப்போ ஆண்ட வந்த மாயாண்டி தானமல்ல வந்தல ஆறு பரநிலை ஆவுச ஏழாவது பரணதி எருமக்கிட்ட மாறுவது மண்டி பட்டு இருக்கா போய் அவருதா மணிக்குடல புடுங்குதா மணிக்குடல ஆமா ஆவுச பாடுதா மாவு அட கொடியோன் மாயாண்டி பேயாண்டி மாயாண்டி மாவூச பாட்டுட்டார் யாரும் மகன் சுடல ஈச ஏழாவது பரணதில எருமக்கிட வாங்கி எல்லோ பரண விட்டு குதிச்சுட்டானே அப்பா அப்பா கேளு அப்பா வயத்து பசி நிறையலைய இன்னைக்கு நாளையில அரும மகன் சுடலைக்குத்தான் ஒரு கோட்டை அரிசி பொங்கி எனக்கு ஒரு வடப்ப தட்டணுமே முட்டையும் முருங்கைக்காயும் அவிச்சுரிச்சு படைக்கணுமே மாயாண்டி மாயாண்டிக்கு சிவல பெரி சுடலைக்குத்தான் கண்ணி கொலைக்கு அரிசமைத்து படப்பு மேல விளம்பணுமே செங்கிடாய கரிசமைத்து தான கொஞ்சம் விளம்பணுமே அரும மகன் சுடலைக்குத்தான் மரக்கரிய கரிசமைத்து அதை எடுத்து கொஞ்சம் விளம்பணுமே கொலக்கருவாடு கரிசமைத்து அதை தானே கொஞ்சம் விளம்பணுமே பாலோடு மாறோட நெய்யோடு அப்பளமோ என் படப்பு மேல பரத்தணுமே மாயாண்டி படப்ப பார்க்கணுமே பார்க்கணுமே அத ஒன்னா எப்ப போடணுமே அவன் பார்த்துட்டானா அது நேரம் ஆட்டமென சம்மதித்தான் சிவல பெரி சுடலைக்குத்தான் செவராம்பேட்டை சுடலைக்குத்தான் ஒரு கோட்டை அரிசி பொங்கி புழுங்கு ரிசி சாதம் பொங்கி ஒரு வடப்பா போட்டுட்டானே அரும நல்ல மகனுக்குத்தான் கண்ணி கோழி முட்டை ஐயா 61 கோழி முட்டை 50 முருங்கைக்காயும் அவிச்சுரிச்சு படைக்கானே கண்ணி கோழி கரிசமைத்து தானே கொஞ்சம் பாடுதானே ஒரு செங்கிடாய கரிசமைத்தான் செங்கிடானா என்ன திருக்கு போட்டக்கடா அது 3 திருக்குடா சாதாரண பொடி குட்டி ஆவாதுப்பா உடுக்காடா பொடியெல்லாம் ஆவாது பருங்கடாய் வேணும் ஆமா மாட்டுக்கூட்டத்தில் பருங்கடாயா பார்த்து தெளிச்சு கொண்டு வந்து படம் போடணும்
அப்படியா? அது காணாதப்பா. அது காணாது இந்த சுடலைக்கு காணாதப்பா. ஏயா என்ன ஏ மயாண்டிக்கு சுடலை திருக்குப்பட்ட கடாய் ஆமா ஆமா செங்கிடாய கரிசமைத்தான் தானே கொஞ்சம் விளம்பிட்டானே மரக்கரிய கரிசமைத்து தானே கொஞ்சம் விளம்புதானே கொலக்கருவாட சுட்டு ஏ அப்படி பறத்துதான் ஆமா 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 கொலக்கருவாடு அரும மகன் சுடல ஈச பாலோடு மாறுவாட நெய்யோடு அப்பளமோ தானதான் பறத்திட்டானே ஆண்டவன் சுடல ஈச சிவல பெரி சுடல ஐயா ஏ அடங்காத பாவி அவன் ஏமசம வேலையில ஒரு உடப்ப பார்த்துட்டானே ஐயா பார்த்துட்டான் அத ஒன்னா அப்ப பாடுதான் யாரும மகன் சுடல ஈசன் அன்னைக்கு நாளையில அப்பா அப்பா கேளையப்பா என் வயறு நிறையலைய இன்னும் ஒரு வீட்டு வேணும் என்னடா உனக்கு வேணும் மையான கரையது ஏமசாம வேலையில் தெய்வ கனியா வந்தல்ல ஒத்த நல்ல குடிசை கட்டி ஒத்த நல்ல விளக்கு ஒன்னையா பிடி அரிசி பொங்கி ஒரு பொட்ட கோழி கரிசமை அரும நல்ல மகன்தான் நாக்கறுத்து ரத்தம் போட்டு பன்னி குட்டியா அறுத்து விட்டு துள்ளுங்குட்டி துவலும் மாதிரியா அறுத்து விட்டு 3 வகை ரத்தத்தோடு சுவாத்தோட கரியோட உருட்டணும திரட்டணும் திரள ஒட்டு என்று சொல்லி ஆகாயத்தில் எரியணுமே அரும மகமாயாண்டி ஆகாய மார்க்கமாக நான் திரள விட்டு வாங்கணுமே உடனே ஆட்டோ மேடம் சம்மது அன்னைக்கு நாளையில் யாமசாம வேலையில் தெய்வ கனியா வாரா ருத்ரபூமி மையானத்தில் தானே மெல்ல வந்து ஒத்த குடிசை கட்டி அரிசி வாங்கி பொட்ட குவாலி கரிசமைத்து நாக்கறுத்து ரத்தம் போட்டான் அரும நல்ல மகனுக்கு பன்னி குட்டியா அறுத்து விட்டான் துள்ளுங்குட்டி துவலும் அத்தனையும் அறுத்து விட்டான் 3 வகை ரத்தத்தோடு சுவாத்தோட கரியோடு உருட்டுதான் திரட்டுதான் ஏயா 3 உருண்டையா உருட்டுதான் 3 உருண்டையா உருட்டி மையானக்கரையில நின்று தெய்வ கனியா பாசையில அழைக்கான் ஏப்பா பாசையில எப்படி அழைப்பா பாசையில சொல்லி அழைக்காமையா தெலுங்கு பாசை
ஆமா நளின பாஷையோட அழைக்கான், தெலுங்கு பாஷையில் அழைக்கான். ஆமா பாசையில் அழைச்சிட்டான். பாசையில் அழைக்கும் போது ஆண்டவன் மாயாண்டி ஆகாயம் மார்க்கமாக காண வந்து நிற்கான். பார்த்துட்டானா அதுன்னு 3 தரலையால் ஆகாயத்தில் எரியும் போது ஆண்டவன் மாயாண்டி அம்மாவுக்கு ஒரு உருண்டு, அப்பாவுக்கு ஒரு உருண்டு, மாயாண்டிக்கு ஒரு உருண்டு, அம்மா அப்பா வேற சொல்லி ஆகாயம் மார்க்கமா தரள விட்டு வாங்குதா. தரள விட்டு வாங்கிட்டானே சிவல பெரி சுடல காட்டு மாயாண்டிய சவரம்பட்ட சுடல ஐயா தரள விட்டு வாங்கியல்லோ அப்பா அப்பா கேளு அப்பா நீ கொடுத்த ஓட்டுக்காலம் ஓட்டுக்காலம் ஐயா ஓட்டுக்காலம் என் வயறு நிறையலைய நிறையலைய அப்பா மக கேட்கும் போது ஏடாயா என் மக உனக்கு விட்டு கொடுப்பதற்கு அது என்னால முடியாத போ ஏடாயா கேளு நம்பித்தம் அவனை சுடலாயா பூலோகம் போனையானா மையான கரையதில மாண்டபினம் குமிஞ்சிருக்க சுடுகாட்டு கரையதில சுட்டபினம் குமிஞ்சிருக்க இடுகாட்டு கரையதில இழந்த பினம் குமிஞ்சிருக்க மையானம் பணாத்தா மாண்டபினந்து நாத்தா மணி குடரு நிறையும் அப்பா சுடுகாடு போனாத்தா சுட்ட பினம் தின்னாதா இந்த சுடல வயிறு நிறையும் பார்த்துட்டான சுடலாயோ ஆட்டுமேனும் சம்மதித்தான் மாயாண்டி பேயாண்டி 1008 வரத்த வாங்கி தாயான பேச்சியம் ஏ சிவல பேரி சுடலாயோ சவரம்பேட்ட சுடலாயோ சத்ராதி முண்ட சுவாமி மாயாண்டி பேயாண்டி 1008 வரத்த வாங்கி 1008 வரத்த வாங்கி வாரான சுடலாயா சிறப்பான வேளையில் துரைசாமி அவரத்தை சார்ந்த சுடலை என்பவர்களும் பேச்சி என்பவர்களும்
சொடலை பேத்தி பேத்தி சுடலையுடைய பேத்தி ஆமா முகேஷ் என்பவர்கள் ஆமா அழகாகிய சீமான்கள் சீமான்கள் ஐயா ஜவராம்பேட்டை சுடலையோட மாயாண்டி வாசலில் அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததா அவர்களுட வீடியல் உங்களுட வாசல் சவராம்பேட்டை சுடலையா செய்யும் தொழில் வாங்குவோய் குடும்ப செழித்தோங்கி வாழும் அவன் மாயாண்டி பேயாண்டி அன்னைக்கு நாளை கையில மலதன கழிந்து கரண செங்கிலி ஏழும் மலதன கழிந்து ஈரச்சோல யமயகிரி அத்தனையோ ஆண்டவன் மாயாண்டி பூலோக சீமைக்குத்தான் பேயாண்டி வாரான பூலோக சீமை மாயாண்டி வந்தல என்ன செய்ய மையான கரகது மாவுச சுடுகாட்டு சுருளி மெத்த இடுகாட்டு எடுத்து கொள்ள பாடுவானா அப்ப ஆண்டவன் தான் சுடலையா எங்க வாரா ஐயா பச்சை தண்ணி விளக்கேறியோ மைனம் பெற்ற பள்ளி வாசல் மெக்கத்து ஊரதற்கு ஐயா ஊரதற்கு வாராரு சுடல ஐயா அவன் மெக்கத்து ஊரதில யாரு அங்க ஆண்டு வாரா கட்டு தெரு ஆயிரமா நெட்டு தெரு ஆயிரமா நெடுந்தெருவு ஆயிரமா 5000 தெருவு உண்டு 5000 தெருவிலையும் ஐயா தெருவிலையும் லெப்ப மக்கா ஆண்டு வாரா யாரும் மகன் ஆன வேணும் வீரலப்ப வாவாலப்ப சந்தேனலப்ப யாரும் அண்ணன் தம்பி 3 பேரும் அரசாட்சி செய்யுதான லப்ப மக்க கூட்டம் எல்லாம் பள்ளிவாசல் ஆண்டவர்க்கு பாபுரமன் கெட்டி இருக்கான் ஐயா கெட்டிரு கொடிமரமும் நாட்டி இருக்கான் மண்டபமும் கெட்டி இருக்கான் மடப்பொலியும் நாட்டி இருக்கான் அரும மகன் ஆன வேணும் அன்னைக்கு நாளையில
ஆனதான் இருக்கும் போது பள்ளி வாசல் ஆண்டவர்க்கு 5 கால தொழுகையா அழகாக தொழுதுவார். அல்லாஹ் உண்டு தெய்வம் உண்டு அடுத்த வேற தெய்வம் இல்லை என்றுதான் வணங்கும் போது மாயாண்டி பார்த்துட்டா காதுல கேட்டுட்டா அப்பேற்பட்ட தெய்வங்களும் தானதான் இருக்கிறதா இந்த பள்ளிவாசல் தன்னதில நாம நிலையம் வாங்கி பார்க்கணும் என்று மாயாண்டி நினைச்சிட்டா ஆண்டவன் சுடலையோ அவன் பள்ளிவாசல் தன்னதி கோபுரத்தை அடிக்க கோபுரத்தை கொடி மரத்தை அப்ப நாட்டிலையும் நல்ல நாடு அழகிலையும் சிறந்த நாடு கொடி குறிச்சி தண்ணில் வாழ் தேவர் குல வம்முச அபதரித்த கணவான் கோபால் பாண்டியனும் அருமையுள்ள கணவான் அம்மா பார்வதியா வாசலில கருமலையா கூட்டந்தான் அருமையுள்ள கணவான் அள்ளி பணம் தந்ததா அவர்களோட குடும்பம் எல்லாம் அம்மா பார்வதி யாருலா பால் பானம் பொங்குவையோ கருமலையாகிறவையா கருமலையா எனக்கு கல்யாணம் வாழும் அப்ப நாட்டிலையும் நல்ல நாடு கொடி குறிச்சி தண்ணில் வாழும் தேவர் குல வம்முச அவதரித்த சீமா யாரு என்று பார்ப்போமா காசி பாண்டி தேவரை அருமையுள்ள கணவா இன்னைக்கு நாளை வடகாசியா குமரம் அவர்கள் தங்க கரத்தால் நாமளோட தம்பிமா ஒரு பாசத்தார் அள்ளி பணம் தந்ததால் உங்களோட வாசல் எல்லாம் பார்வதி யாருலா பால் பானம் பொங்குவையோ வடகாசியா கிருபையா வடகாசியா வளர்ந்து வாங்கி செழிக்குவையோ நாட்டிலையும் நல்ல நாடு அழகிலையும் சிறந்த நாடு மேலக்காடு சிவனப்பேரி சுடலை மாட சுவாமி பேச்சி அம்மா துணை புரிந்தவர்கள் சுதா என்பவர்களும் சுதீஷ் என்பவர்களும் மேலக்காடு சிவனப்பேரி சுடலை துணை புரிந்தவர்களும் கையால புலவனுக்கு அள்ளி பணம் தந்ததா அவர்களோட வீடுகள் சிவனப்பேரி சுடலையால் சிவனப்பேரி குடும்ப செழித்தோங்கி வாழும் ஐயோ அப்படி சிறப்பான வேளையில்
ஊர்மேனி அழகியான்மான நகரிலே வாழக்கூடிய கால்வாய்க்கர சுடலை மாடசாமி கோமரத்தார் நாட்டாமை குடும்பத்தார்கள் புனமாலை என்பவர்களோ அவருடைய மகன் பேரம் பேத்திகள் கார்த்திக் என்பவர்களோ சங்கர் என்பவர்களோ சுபிக்ஷா ஸ்ரீ என்பவர்களோ புஜிதா ஸ்ரீ என்பவர்களோ புனிதா ஸ்ரீ என்பவர்களோ சுவாமி கடைக்குட்டி சிங்கம் சுதர்சன் என்பவர்களோ கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்து பந்தலில தந்ததா அவர்களோட வீடுகள் உங்களோட வாசல் சொடலை சாரு சிரி தூங்கி வாழும் சிறப்பான வேளையில் வல்லமா நகரை சார்ந்த ஸ்ரீ கருப்பசுவாமி வரிகாரர்கள் கலா என்பவர்களோ மணிஷ் என்பவர்களோ கன்சிகா என்பவர்களோ கருப்பசுவாமி என்பவர்களோ கையால புலவனுக்கு அள்ளி பணம் தந்ததா உங்களோட வாசல் கருப்பசுவாமி கல்யாணமா வாழும் ஐயா. ஆண்டவன் தான் சுடலை ஐயா ஆண்டி மாயாண்டி பள்ளிவாசல் தன்னதில அடகதவ தட்டுதானே ஐயா தட்டுதான் சுடலா அவயம் அது பாடுதானே மாயாண்டி பேயாண்டி பள்ளிவாச தன்னதில அட்டகாசம் பண்ணுதானே ஒரு தெருவில் பார்க்கும் போது கல்லால் எரியுதானே மறுதெருவில் பார்க்கும் போது மண்ணால் எரியுதானே பள்ளிவாசல் தன்னதில மாட்டலும் செங்கத்துண்டும் ஐயா செங்கத்துண்டும் கலந்து அள்ளி எரியுதான ஆண்டவன் சுடல ஐயா அன்னைக்கு நாளையில ஆனப்பந்தம் கொளுத்துதானே அவையச்சதம் பாடுதானே ஒத்த பந்தம் கொளுத்துதானே ஏ சுடல கொளுத்துதான் ஊழ சத்தம் பாடுதானே அருமமயன் சுடலை ஐயா மாயாண்டி பேயாண்டி சிவல பெரி சுடல ஐயா அன்னைக்கு நாளையில வெப்பையுட வீதியில வாரவரு போறவர ஐயா போறவர் வாங்கி கொண்டு குத்துதான அவன் வாங்கி கொண்டு குத்தும் போது அன்னைக்கு நாளையில
சூளுக்கார பெண்களத்தான் ஏ சண்டாள மாயாண்டி மாயாண்டி சூளடியா அடிக்கா சிவல பெரி சுடலா ஐயா லப்பமக்க விதிரா அடிக்கான மிதிக்கான அட்டகாசம் பண்ணுதானே பார்த்துட்டான வீரலப்ப என்ன மாயம் தெரியலைய இன்னைக்கு நாளையில அரும மகனானவே என்னை என்ன செய்கிறான் யாரோன்னு தெரியலையா நாமளோட வீதியில அட்டகாச நடப்பதென்ன யாருன்னு பார்க்கணுங்க அன்னைக்கு நாளை வீரலப்ப இடம் மதிர மையும் உண்டு சிமுலும் உண்டு ஆந்திர தொழில உண்டு ஆண்ட வந்த மாயாண்டி பேயாண்டி மாயாண்டி தானே அங்க பார்க்கணுமே அஞ்சேன மையெடுத்தான் அடக்கு மைய சுமல் எடுத்தான் குட்டி மைய கூடும் ஐயா தானதான் கையில் எடுத்தான் வெத்தலையில் தான் தடை விளக்கு முகம் பார்க்க வீரலப்பா பார்க்கும் போது பேயாண்டி மாயாண்டி மை போட்டல பயத்தான் மை போட்ட மண்டையில் அடிக்கா ஆண்டா வந்தான் சுடலாய் சிவல பெரிய சுடலாய் பேயாண்டி மாயாண்டி அடங்காத சண்டால் அடங்காத ஆனவில் ஆட போறோம் சிவல பெரிய சுடலைக்கு ஆண்டா வந்தா மாயாண்டி ஏமசாம வேலாய் ஏமசாம ஆய் எல ஒழுங்கா சாம ஐயா